ஆசனம் உசட்டாசனம், இந்த கேமல் போஸ். இதில் இந்த மாதிரி முட்டாங்கால் போட்டு நிற்கணும் நீ ஸ்டாண்டில். பின்னாடி இந்த மாதிரி ஷோல்டரில் கேப் இருக்கணும். முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு முட்டிக்கும் இந்த மாதிரி இடைவெளி இருக்கணும். சேர்த்து வச்சு பண்ண வேண்டாம், கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு கையாக ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி உங்களோட குதிங்காலை வந்து மெதுவாக அந்த மாதிரி பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் மெதுவாக பின்னாடி ஆர்ச் பண்ணி தலையை இந்த மாதிரி போடணும். கை எல்போவெலாம் வந்து மடக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதுலேயும் நல்லா மூச்சை இழுத்து விடணும். மூச்சை வந்து நல்லா சத்தமாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். நம்மளோட நுரையீரலில் நல்லா காற்று நிரம்புற மாதிரி மூச்சை இழுத்து விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கால் மேலே உட்காரணும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அந்த பின்னாடி வளைஞ்சதுனால இப்போ அதுக்கப்புறம் முன்னாடி வளையிற ஒரு ஆசனம். நல்லா கை மேலே தூக்கி அப்படியே முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி கையை நல்லா நீட்டிட்டு நெத்தியை வச்சு தரையை தொடணும், இந்த மகாமுத்ரா. ஸோ இதில் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ இந்த உசட்டாசனம் டேரெக்டாக பண்ண முடியாதவங்க, முட்டாங்கால் போட்டு பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கையை வந்து